வதந்திகளுக்கு பதிலடி கொடுக்க கோட் பிரம்மாண்ட விழாவில் விஜயுடன் சங்கீதா என்ட்ரி. கடந்த 22ஆம் தேதி விஜய் தனது கட்சி கொடியையும் கட்சி பாடலையும் அறிமுகப்படுத்தினார். அது பெரும் விமர்சனத்துக்கு உள்ளானது. மனைவி மற்றும் பிள்ளைகள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளாதது சர்ச்சையை உண்டு பண்ணியது. விஜய் தனது கட்சி கொடியை அறிமுகப்படுத்தும் போது குடும்பத்தினரை ஏன் வரவழைக்கவில்லை என்றும் அந்த விழாவில் மேடைக்கு வந்து பெற்றோருக்கு நன்றி சொன்னது சலசலப்பை உண்டாக்கியது. இதன் காரணம் என்னவாக இருக்கும் என்பது புரியாத புதிராகவே இருந்தது. அந்த முடிச்சை அவிழ்க்கும் வகையில் பிரபலம் ஒருவர் பதில் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றி கழகத்தின் கொடியேற்று விழாவில் விஜயின் மனைவி சங்கீதா வரலையே, ஏன் அவங்க வரல? இவங்க 2 பேரும் ஒன்னாதான் இருக்காங்களா, பிரிஞ்சிட்டாங்களா, மறுபடியும் எப்ப 2 பேரும் ஒன்னு சேருவாங்க அப்படின்னு ஒருவர் பிரபல தயாரிப்பாளர் சித்ரா லக்ஷ்மணனிடம் கேட்டுள்ளார். அதற்கு அவர் சொன்ன பதில் இதுதான். விஜயும் அவரது மனைவி சங்கீதாவும் பிரிந்து விட்டார்கள் என இதுவரைக்கும் எந்த அதிகாரப்பூர்வமான தகவலும் இல்லை. அப்படி இருக்கும் போது அவர்கள் மீண்டும் சேர்வார்களா என்ற கேள்விக்கு எங்கே இடம் இருக்குன்னு பதில் சொல்லியிருக்கிறார் சித்ரா லக்ஷ்மணன். அரசியல் சார்ந்த செயல்களில் தன்னுடைய ஈடுபாடு வேண்டாம் எனவும் பிள்ளைகளை பார்த்துக் கொள்ளும் பொறுப்பிலும் சங்கீதா இருந்து வருகிறார். இதனால் பல வதந்திகளுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக கோட் படத்தின் வெற்றி விழாவில் கலந்து கொள்ள வாய்ப்பிருக்கிறதாம். ஏற்கனவே லியோ படத்தின் ஆடியோ விழா நடக்காமல் வெற்றி விழா நடைபெற்றது. அதுபோல கோட் படத்திற்கும் நடக்கும் என கூறப்படுகிறது. இந்த விழாவில் விஜயுடன் மனைவி சங்கீதாவும் பங்கேற்க வாய்ப்பிருக்கிறது.